ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, நோன்பாளிகள் எந்த காரணங்கள் எல்லாம் நோன்பை முறிக்காது என்ற விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் இன்று ஒரு அறியாமை இருக்கிறது. ஏதேதோ சில விஷயங்களை எல்லாம் இதுவெல்லாம் நோன்பை முறித்துவிடும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படியல்ல. நோன்பு எதனால் முறியும் என்பதற்கு ஒரு சிறிய அடிப்படை ஒன்று இருக்கிறது. முதலில் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உடலில் இருக்கிற 5 துவாரங்கள், முதலில் வாய், அதே போன்று காது, அதே போன்று மூக்கு, முன்பின் துவாரங்கள். இந்த 5 துவாரங்களின் வழியாக ஏதாவது ஒரு பொருள் உள்ளே சென்றால்தான் நோன்பு முறியும். இதுதான் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறார், அவர் எண்ணெய் தேய்க்கலாமா என்றால் தாராளமாக எண்ணெய் தேய்க்கலாம். அதே போன்று நறுமணம் பூசலாம், முடியை வெட்டி கொள்ளலாம், ஆறு, குளம், கிணறு போன்றவைகளில் மூழ்கி குளிக்கலாம். அப்படி மூழ்கி குளிக்கிற போது காதுக்குள் தண்ணீர் சென்றாலும் கூட அவருடைய நோன்பு முறியாது. அதே போல ஒரு நோன்பாளிக்கு வாந்தி வந்து விடுகிறது, இது நோன்பை முறிக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக வாந்தி எடுப்பதனால் நோன்பு முறியாது. அதே போல ஒரு நோன்பாளி தேவை ஏற்பட்டால் நோய்க்கு மருந்தாக இன்ஜெக்ஷன், ஊசி போட்டு கொள்ளலாம். போல ஒருவருக்கு தேவை ஏற்படுகிறது என்றால் தைலம் பூசிக்கொள்ளலாம், களிம்பு போட்டு கொள்ளலாம், காதை சுத்தம் செய்து கொள்ளலாம், பெண்கள் தலைவாரி கொள்ளலாம், பேன் எடுத்து கொள்ளலாம். இவைகளெல்லாம் நோன்பை முறிக்காது. நம்மில் நிறைய நபர்கள் இந்த காரணங்கள் எல்லாம் நோன்பை முறித்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நோன்பு வைக்கிறவர்கள் இது போன்ற செயல்களை செய்து கொள்வதால் அது நம்முடைய நோன்பை முறிக்காது.